தயக்கமில்லாம இங்கிலீஷ் எப்படி பேசலாம்? How to speak English without hesitation. There are a lot of people, those who know grammar, how to communicate, and they can speak very fast, very beautifully when they are alone in their practice time. They can easily have a conversation in their head and they can translate very well. But coming to the reality of speaking with a stranger or with somebody else, they stuck. Don't know what's the reason, whether it's because of the hesitation or the fear of making mistake, whatever it is, but they stuck in the middle when it comes to talking to some other person. If you're one of them, don't worry, I was there too. I was like that. I used to get panic in the middle of conversation and I wouldn't open my mouth to speak, or I wouldn't answer any of the questions that the speaker is speaking, and I was stuck in the middle. All I would say is, yes, yes, no. That's it. But the whole conversation, the whole answer, it would be in my mind, but it won't come out of my mouth. So I struggled a lot with it. I was so embarrassed in many places because of this. People perceived me that I'm not good at English, but I was good at writing and translating in my head. They don't know about that. Then I tried some methods and I succeeded in that. So in this video, I'm going to tell you what exactly you have to do to overcome this. So let me introduce myself. I'm Sharmi Gloria. I'm from Tamil Nadu, from Tenkasi district. I studied in a Tamil medium in a government school. I was so fascinated about this language. I never ever been to any foreign countries. I reside in India, but I wanted to develop the speaking skill in English language. So I desperately wanted to sound like a native speaker. I tried so many strategies to sound like this. Here on this channel, I'm gonna give you easy and simple tips to sound good in English. If you are an English nerd or you want to learn the pronunciation or grammar, or you want to speak so fluently, consider subscribing to my channel and click the bell icon so that you won't miss any video that I post in this channel. இப்போ நாம என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஹெசிடேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற இந்த 3 டெக்னிக்ஸில் கண்டிப்பாக ஏதாவது 2 நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு எஃபோர்ட் போட்டுட்ருக்கிறீங்க. உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியுது, உங்களுக்கு மைண்டில் யோசிக்க தெரியுது, ஆனால் பேச முடியல. அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால ஃபர்ஸ்ட் அந்த 3 ஸ்டெப்ஸில் 2 ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக 1 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த ஃப்ளூவன்சிங்கிறது வித்தின் 1 or 2 monthஸில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, திங்க் இன் இங்கிலீஷ். இதை தான் அடிக்கடி எல்லா பீப்புளும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணுங்கள். நீங்கள் மைண்டில் போடுற எல்லா பிளானும் அதையும் இங்கிலீஷ்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் எங்கேயாவது கடைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. நான் கடைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் டு கோ டு மார்க்கெட், இல்லை ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஷாப்பிங், ஐ ஹாவ் டு பை திஸ் அண்ட் ஐ ஹாவ் டு மேக் அ லிஸ்ட் ஆஃப் இட். அப்புறம் அந்த லிஸ்ட்டு மேக் பண்ணும்போது அதை இங்கிலீஷில் எழுதுறது. மைண்டில் ஓடுற எல்லா தாட்ஸையும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லணும். ஹெசிடேஷன் மட்டும்தான் உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டென்ஸ் அழகாக ஃப்ரேம் பண்ணுவீங்க. திங்க் பண்ணுறதுலையுமே அது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. இன்னும் அதை நல்லா டெவலப் பண்ணணும்னா திங்க் பண்ணுற ஒவ்வொன்றையும் இங்கிலீஷில் திங்க் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேசுகிற காரியங்களில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜேர்னலிங். டெய்லி டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதுங்கிறத எழுதுவோம் இல்லையா? ஒரு சிலருக்கு அந்த ஹேபிட் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த நாளைக்கு ஃபுல்லாக நடந்ததை டிஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு, நான் என்ன பண்ணேன், எங்கே போனேன், யாரை பார்த்தேன், எவ்வளோ ஒர்க்கு முடித்தேன், ஆஃபீஸில் எவ்வளோ ஒர்க் முடித்தேன், யாரெல்லாம் மீட் பண்ண வேண்டியது, எந்த ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, இனி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜேர்னலிங். நீங்கள் எழுதும்போது அதை இங்கிலீஷ்லேயே எழுதுங்க. அந்த டிஸ்கிரைப் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அதை சொல்லி பாருங்கள். அப்படி நீங்கள் சொல்லி பார்க்கும்போது இடையில ஸ்டக் ஆனாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் மிரர் முன்னாடி நின்று சொல்லி பாருங்கள், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். சரி, உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்.
I woke up in the morning and the day was good. It started good. There was a gentle breeze in the morning, but it was like a little sweating because of the hot weather outside today. Then I got ready. I got my children ready for their school. I prepared breakfast, lunch, and I packed lunch for both of my children. Then we were out to go to the workplaces in the school. In workplace, it was so nice and everything went on well. There was no hiccup in any work. I finished whatever work I planned for before, and it was great. The day was wonderfully finished. ஸோ இதுதான் நான் டிஸ்கிரைப் பண்ண விதம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு, அது சேடாக போச்சா, உங்கள் மூடு எப்படி இருந்துச்சு, வெதர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேர்ட் என்ன அப்படின்னா, எந்த கண்டென்ட்டை யூடியூபோ இல்லை எங்கே பார்த்தாலும் வீடியோஸோ என்ன பார்த்தாலும் நீங்கள் இங்கிலீஷில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை. அப்போ எல்லாத்தையும் இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னு யாராவது சொல்லும்போது அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா, அப்போ தமிழில் அது கேட்குற சுகம் இருக்குதே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். எஸ், இட்ஸ் ட்ரூ. ஆனால் நம்மளுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணணும், அவங்கள அப்சர்வ் பண்ணணும்ல. அதனால நம்ம எல்லா கண்டென்ட்டையும் நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது நிறைய வொக்காபுலரி லேர்ன் பண்ணுவோம், ப்ரொனன்சியேஷன் லேர்ன் பண்ணுவோம், அவங்களோட ஜெஸ்டர், பாடி மூமெண்ட் எப்படி இருக்குன்னு லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு கல்ச்சருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இந்தியன்ஸ் வித்தியாசமாக பேசுவாங்க, அவங்களோட பாடி மூமெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெஸ்டர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபேஸில் அவங்க கண், இந்த நெத்தி, ஷோல்டருக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்குற எல்லா வீடியோஸையும் நம்ம இங்கிலீஷில் பார்க்கணும். அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கூட சொல்லி பார்க்குறது இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஃபைனலாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இதை தூக்கி போட்டுட்டு என்ன வேணாலும் ஜட்ஜ் பண்ணிக்கோங்கப்பா, நான் எரர்ஸ் பண்ணாலும் நான் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு மைண்டை செட் பண்ணிவிட்டு பீப்புள் கூட நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் ஒர்க் பிளேஸில் வந்து இங்கிலீஷ் தான் உங்களுக்கு லாங்குவேஜ், ஆனால் தமிழ் பீப்புளாக இருக்கிறாங்க, எல்லோரும் தமிழில் பேசுகிறாங்க, நான் மட்டும் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணி தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 or 2 வீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலனாலும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டயலாக்ஸ் இங்கிலீஷில் சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாதி கான்வர்சேஷன் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா பேச ஆரம்பிக்கிறது. இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணுறது. பேசுகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவோம். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பாரு சீன் போட்டுட்டு போகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்கும். ஆனால் சம்டைம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க சொல்லிவிட்டு அவங்க வாடுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை உள்ளுக்குள்ளே மனசில் வச்சுட்டு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்மளே தடை போடக்கூடாது இல்லையா? அதனால் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் எனக்கு இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நான் இங்கிலீஷில் பேச போகிறேன், அவ்வளோதான். பேச ஆரம்பிங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட்டு அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக் விடுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப சேம் டைலாக் எங்கேயாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் மிஸ்டேக் விட மாட்டீங்க, பர்ஃபெக்டாக பேசுவீங்க. அப்புறம் என்ன, டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். I tried all these techniques. I used to have a lot of practice in front of camera, in front of mirror. I felt so confident in myself whenever I see me speaking in front of mirror and video or the camera. I was so confident in myself. But in reality, when I go out, when I started to talk to people, I hesitated a lot because I thought people would judge me, but it's not true. When I started to speak with the people, I got so much improvement. That was a turning point, and it was like within 1 month I got rapid improvement, like, oh, how am I speaking to people like this? So this was my reaction when I see myself talking to everybody in English. And you know what, sometimes people may start to criticize when you start to speak in English, but days go by, months go by, they will start to appreciate and they will start to follow you. That's the reality. So don't hesitate. Take out the fear, the hesitation, the thought of people judging you out of your mind, and start to speak.
You will achieve your fluency soon and you will speak English without hesitation. All the best to your English fluency journey. இன்னைக்கு இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷ் லேர்னிங்கில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இங்கிலீஷ் பேசும் தமிழச்சு